சட்டப்பேரவையில் நடந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு வைரலாக போச்சோ அதை விட முக்கியமாக தமிழகத்தில் வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை த்ரிஷா போட்ட அந்த வைரலான போஸ்ட் தான். கிட்டத்தட்ட அந்த போஸ்ட் வந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க, நீங்கள் அண்ணாவை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைதளங்களில் வெகுண்டெழுந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு த்ரிஷா மேமோட போஸ்ட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வைரலாயிருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு முழுக்க முழுக்க அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணணுங்கிறத தவிர வேற எந்த மோட்டிவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா நடிகர் சஞ்சீவ் வந்து இந்த போஸ்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சங்கீதாவோட விவாகரத்து வழக்கு பிப்ரவரி எண்ணில் தாக்கல் பட்டதில் இருந்தே இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு வைரலை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க மென்ஷன் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருமணத்தை மீறிய ஒரு உறவில் ஒரு நடிகை கூட தகாத உறவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படிங்கிறது அதுக்கப்புறமேல நிறைய விஷயங்கள்ல ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருந்தது. ஏன்னா கல்பாத்தியோட திருமணத்துக்கு த்ரிஷா கூட வந்தது, அஜித்தோட தாயாரோட மறைவுக்கு த்ரிஷா கூட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாகரத்துக்கு வழக்குக்கு அப்புறம் தான் நடிகை த்ரிஷா கூட முதல்வர் விஜய் வந்து அதிகமாக இருக்காரு. மேபி இதுக்கு பல ரீசன்கள் சொல்லப்பட்டாலும், ஏன்னா அவர் வந்து இந்த விஷயத்த ஏதோ ஒரு டாக்டிக்ஸோ ஸ்ட்ராட்டஜியோ யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தாலுமே இந்த விஷயம் அந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவாவோ ஹெல்த்தியாவோ எடுத்துக்கப்படலை. சிஎம் சாரோட ஃப்ரெண்டான சஞ்சு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் அந்த ஃபோட்டோ வந்து முழுக்க முழுக்க ஒரு ஏஐ ஃபோட்டோ. அந்த ஏஐ யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து த்ரிஷா கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் பல பேருக்கும் தெரியும். ஏன்னா அந்த அந்த இமேஜை நீங்கள் ஃபுல்லாக டீகோட் பண்ணி பார்த்தீங்களா மட்டும்தான் அதில் இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரிய செய்யும். 2022 விஜயோட ஃபோட்டோவை அப்படியே எடுத்து தான் அந்த ஏஐ யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதில் அவருடைய கை இருக்கிற பொசிஷன் எல்லாமே ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குது. இது அவங்க ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நீங்கள் அவர் கூட இருக்கிறது அவருக்கு ஹெல்த்தியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அவங்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து பலவிதமாக சொல்லி கூட அவங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்க முடியல. கண்டிப்பா ஷோபா சந்திரசேகர் மேம் சொன்ன மாதிரியே சங்கீதா மேம் வந்து கூடிய சீக்கிரமாக விஜயானா கூட வந்து சேர்ந்துருவாங்க. இதுக்கு நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் இதை வந்து 50% மேலே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. முக்கியமாக அவருடைய அப்பா அம்மா ஷோபா சந்திரசேகர் இந்த விஷயத்த கிட்டத்தட்ட வந்து 70% மேலே கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த டைமில் இந்த விஷயத்த த்ரிஷா பண்ணுறாங்கன்னா இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா நிறைய நடிகைகள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் கவனத்தை அவங்க பக்கம் திருப்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல. அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க.